ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 1.4 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் 7th கொஸ்டின். ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட்னு கேட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பைஜெக்டிவ்னா என்னென்னா, அது வந்து போத் 1-to-1ஆகவும் இருக்கணும், ஆன்-டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். அதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 2x + 1. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஆர் அப்படின்னா என்னென்னா ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னா, அதில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்கும், எல்லா வேல்யூஸுமே இருக்கும். நெகட்டிவ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்ம நெகட்டிவ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம -2லேருந்து கூட எடுக்கலாம். -2, -1, 0, 1, 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். -2க்கு முன்னாடியும் நம்மளுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ வந்து 2 × -2 + 1. 2 - 2 என்னது, 2 × -2 வந்து -4 + 1, அப்போ -3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ எஃப் ஆஃப் -1 வந்து 2 × -1 + 1 -2 × -1 -2 + 1 -2 + 1 என்னது -1. x is equal to 0. f of 0 வந்து 2 × 0 + 1. 2 × 0 0. அப்போ 0 + 1. x is equal to 1 போடுங்க. அப்போ f of 1 is equal to 2 × 1 + 1. 2 × 1 2 + 1 3. x is equal to 2. f of 2 is equal to 2 × 2 + 1. 2 2s are 4. 4 + 1 5. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம வந்து ரியல் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி கொஞ்சம் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு அதோட ரேஞ்ச் எழுதலாம். நம்ம எடுத்திருக்கிற அந்த எக்ஸுக்கு என்ன ரேஞ்ச் கிடச்சிருக்கு நம்மளுக்கு? ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து -3 -1 1 3 5. அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ரேஞ்ச். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போடலாம். நம்ம வந்து என்ன வேல்யூ எடுத்திருக்கோம், நிறைய வரும். டாட் 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 -2 -1 0 1 2, இன்னும் கொஞ்சம் இருக்குது. -3 -1 1 3 5. ஸோ இதுவும் ரியல் வேல்யூஸ் தான். ஸோ டாட் டாட் தான் நீங்கள் வைக்கணும். -2க்கு -3 -1 -1 0 1 3க்கு 5. இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு இங்கே வந்து கோடொமைனில் இமேஜ் இருக்கிறதுனால இது 1-to-1 ஃபங்க்ஷன் தான். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து கொஞ்சம் வேல்யூஸ் எடுத்து தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அதுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இங்கே நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வேறு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2 வரும் ஆன்சர். அதனால் இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே நம்மளுக்கு இங்கே ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக வரும். கோடொமைனில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே ப்ரீ இமேஜ் இருக்கும். அப்போ இது வந்து ஆன்-டு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ நம்ம இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து போத் 1-to-1 அண்ட் ஆன்-டுன்னு ப்ரூவ் பண்ணதுனால ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 - 4x². ஸோ இதுலேயும் அதே மாதிரி வேல்யூஸ் எடுத்துருக்குறோம். எக்ஸுக்கு வந்து -2 -1 0 1 2ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ஆக இருக்கிறப்ப எஃப் ஆஃப் -2 என்னது 3 - 4 × -2 whole square. ஸோ 3 - 4 × -2 whole square என்னது -2 × -2 + 4. ஸோ 4 போட்டோம். அப்போ 3 - 4 × 4 என்னது 16 வந்து -13. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் -1 3 - 4 -1². ஸோ 3 - 4 வந்து -1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 0க்கு 3 - 4 × 0. ஸோ 3 - 0 வந்து 3. எஃப் ஆஃப் 1க்கு என்னது 3 - 4 × 1². ஸோ 3 - 4 -1.
நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2 3 minus 4 into 2 square. ஸோ 3 minus 4 into 4 16. ஸோ 3 minus 16 minus 13. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ரேஞ்ச் எழுதிடுறோம் -13 -1 3 -1 -13ன்னு. ஸோ நம்ம இப்போ ஆரோ டயக்ராம் போடுறோம். நம்மளுக்கு இந்த பக்கம் இருக்கிறது -2 -1 0 1 2. நம்மளுக்கு கிடச்சிருக்க ரேஞ்ச் வந்து -13. -1 வந்து 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, ஒரு வாட்டி எழுதினா போதும். -13ம் 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ ஒரு வாட்டி எழுதினா போதும் 3. இப்போ பார்த்தீங்கன்னா 2க்கும் -13 மேப் ஆயிருக்கு, -2க்கும் -13 மேப் ஆயிருக்கு, 2க்கும் -13 மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி -1க்கும் -1 மேப் ஆயிருக்கு, 1க்கும் -1 மேப் ஆயிருக்கு, 0க்கு 3. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துக்கு ஒரே வேல்யூ மேப் ஆயிருக்கு. அப்போ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனே கிடையாது. கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூக்கும் யூனிக் வேல்யூ கிடைக்கணும், அப்போ தான் அது 1-to-1. ஸோ இது 1-to-1 கிடையாது. அது எப்படி எழுதுவீங்க? ஈச் எலமெண்ட் இன் த டொமைன் டஸ் நாட் ஹேவ் யூனிக் இமேஜ் இன் த கோடொமைன். அப்போ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனே கிடையாது. இட் இஸ் நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பைஜெக்டிவான்னு கேட்டிருக்காங்க. பைஜெக்டிவ்னா என்னது? போத் 1-to-1 அண்ட் ஆன்-டுவாக இருந்தால் மட்டும்தான் அது பைஜெக்டிவ். ஸோ 1-to-1 இல்லைங்கிறப்போ நம்ம இது பைஜெக்டிவே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஆன்-டு இல்லையான்னு கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போது இட் இஸ் நாட் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து பைஜெக்டிவ் கிடையாதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பைஜெக்டிவ் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.